நம்முடைய இயக்க தந்தை நமக்கு தந்தை போன்றவர். அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் உண்டு. நீங்க கொடுக்கிற அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை நம்பி நான் என்னுடைய ராஜினாமாவை நான் வாபஸ் வாங்குகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் எனக்கும் உறுதுணையா பக்கபலமா இருக்கிறன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மை செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா இயக்கங்கள்ல ஒரு ஜனநாயக இயக்கத்துல மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த இயக்க தோழர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு குழப்பங்கள் வர்றது தான், கருத்து வேறுபாடுகள் வருது, ஒரு இயற்கை தான், தவிர்க்க முடியாது. எல்லா இயக்கத்திலும் அது உண்டு. அதுபோல சில சமூக வலைதளங்களில் சில பதிவுகள் அது மூலியமா ஒரு கட்சிக்கு ஒரு அவப்பேறு, தலைமைக்கு ஒரு அவப்பேறு உருவாக்குகிற சூழ்நிலை தான் இந்த நிகழ்வு நடந்தது. அது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டங்கிறது இது மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் கடந்துக்கிறதுல ஒரு விவாத தலைவர் சொன்ன மாதிரி மனம் விட்டு எல்லாருடைய கருத்து என்ன நினைக்கிறாங்கிறது எல்லாரும் பேசினாங்க. அவர் சகோதரர் மல்லை சத்யாம் பேசியிருக்கிறார், பொருளாளர் அவைத்தலைவர் எல்லாரும் பேசியிருக்கிறார், மாவட்ட செயலர் பெரும்பான்மையினர் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த இறுதி முடிவில் இயக்க நலன், இயக்க தந்தை நலன் அதுதான் முக்கியம். அதுக்காண்டி நம்ம இந்த நேரத்தில் இயக்கம் கட்டுக்கோப்பாக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு நலனுக்காண்டி இன்னைக்கு போராடுற ஒரு இயக்கம் மறுமலர்ச்சி திமுக. இந்த இயக்கத்துடைய பயணம் இனிய சீரும் சிறப்புடன் தொடரணுங்கிறதுக்காண்டி நாங்கள் பேசுகிறோம். சகோதரர் மல்லை சத்யா பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகள் பொறுத்தவரை நான் முதற்கொண்டு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும் போது எல்லா முடிவில் கடைசியாக என்னன்னா அது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இனிமே இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் எனக்கும் உறுதுணையா பக்கபலமா இருக்கிறன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மை செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். நான் இந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்க தலைமைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ பாடுபடுறாங்களோ அவங்க தலைமையில வச்சு நான் கொண்டாடுற தயாரா இருக்கிறான்னு இயக்கத்தோழர் நம்முடைய சகோதரர் மல்லை சத்யாவுடைய அரசியல் வாழ்விற்கு நானும் உறுதுணையா இருப்பேன் என்று சொல்லி நான் முடிச்சிருக்கிறேன்.